அன்பான மூமின்களே, நாம் அனைவரும் கேட்டிருக்கின்ற ஒரு பெரிய மகத்துவமானவர் மகத்தான நஃபீசுத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நஃபீசுத்துல் மிஸ்ரியா பீவியின் வாழ்க்கையில் மகானான இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி கொடுத்த 2 உபதேசங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, ஒரு சூறாவை தொடர்ந்து ஓத வேண்டும் என்பதாகும். அது எந்த சூறா? இப்ராஹிம் நபி கூறினால் அதன் பலன்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். அப்படியென்றால் புனித குரானில் மிக உயர்ந்த 20 ஆயத்துக்கள் மட்டுமே உள்ள ஒரு சூறா அது. அந்த சூறாவை நஃபீசுத்துல் மிஸ்ரியா பீவி வாழ்க்கை முழுவதும் ஓதியதாக நாம் அறிகின்றோம். நாமும் இன்ஷா அல்லாஹ் அதை ஓத வேண்டும். அந்த சூறா எது? அதை ஓதினால் கிடைக்கும் 5 முக்கியமான பெரிய மகத்துவ நன்மைகள் என்னென்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடைசி வரை பார்க்க மறக்காதீங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு உம்மாவும் அவங்களுடைய வாழ்க்கையில் தினம் ஓத வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம் என்று பெரியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சூறாவை இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வீடியோக்குள் செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பும் மரியாதையும் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸத் நம் அனைவரையும் சொர்க்கவாசிகளுக்குள் சேர்த்து அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சோதனைகளும் இருக்கின்றன. பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் ஒவ்வொருவரும் அதில் உள்ளவர்கள்தான். அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி 2 உலகிலும் நன்மையும் பரக்கத்தும் அளித்து அருள் புரிவானாக. வாழ்க்கையில் பல ஆசைகள் நமக்குண்டு. நம்முடைய அனைத்து ஹலாலான துவாக்களையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான மூமின்களே, நஃபீசுத்துல் மிஸ்ரியா என்ற மகத்தானவரின் வரலாற்றை நாம் கேட்டிருக்கிறோம். அல்லது அவரின் பெயரை கேட்டிராதவங்க மிகவும் குறைவாக தான் இருப்பாங்க. நஃபீசுத்துல் மிஸ்ரியா என்பது மிக பெரிய மகத்துவம் கொண்டவர். அவர்கள் மிக அதிகமாக வாழ்க்கையில் இபாதத்து செய்தவர். குறிப்பாக அவரை பற்றி சொல்லப்படுவது என்றால், வாழ்க்கையில் எண்ணற்ற முறை குரான் முழுவதையும் ஓதி முடித்தவர் என்று. அவர்களுக்கே எத்தனை முறை குரானை முடித்தேன் என்று அவர்களுக்கே தெரியாது. அது மட்டுமில்லாமல் மரணத்திற்கு முன்பே குரானை முழுமையாக ஓதி முடித்து தாம் மரணித்தால் எங்கு கபரடக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தை காட்டி அந்த கபருக்குள் இருந்து குரானை ஓதியவர் என்று வரலாறு கற்றுத்தருகிறது. இன்றைய காலத்து சகோதரிகளுக்கு நஃபீசுத்துல் மிஸ்ரியா பற்றி தெரிந்திருக்கும், ஆனால் குறைவாக இருக்கலாம். ஆனால் பழைய தலைமுறை உம்மாக்களுக்கு நஃபீசுத்துல் மிஸ்ரியா என்றால் மிகவும் தெரிந்தவங்க. காரணம், பிரசவ வேதனை வரும் நேரங்களில் நஃபீசுத்து மாலா பாடுவது அன்று வழக்கமாக இருந்தது. பிஸ்மியும் ஹம்தும் சலாத்தும் நல் சலாமு முன்னே என்று தொடங்கும் அந்த நஃபீசுத் மாலாவை பாடும்போது அதை கேட்ட பெண்களுக்கு பிரசவ வேதனை குறையும் என்று அப்போது பலர் நம்பியிருந்தாங்க. அல்லாஹு தஆலா அந்த மகத்துவமானவருடன் நம்மையும் சொர்க்கத்தில் சேர்த்தருள்வானாக. ஆமீன். நஃபீசுத்துல் மிஸ்ரியா பீவியும் அவர்களின் கணவரான ஈஸ்ஹாக் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரும் புனித ஹஜ்ஜு செல்ல மிகுந்த ஆசை பெற்றிருந்தாங்க. அவர்கள் தொடர்ந்து துவா செய்து பொருளாதாரத்தை ஏற்படுத்தி பின்னர் ஹஜ்ஜு பயணத்தை மேற்கொண்டார். அவர்கள் புனித கௌபாவை அடைந்து ஹஜ்ருல் அஸ்வதை கண்குளிர பார்த்து கௌபாவை தவாப் செய்து ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு துவா செய்தாங்க. ஹஜ்ஜு நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிந்த பின் மீண்டும் கௌபாவை நோக்கி நின்று நஃபீசுத்துல் மிஸ்ரியா பீவி கூறினாங்க, அல்லாஹுவே, இந்த புனித கௌபாவை கட்டிய எங்களின் தந்தையான இப்ராஹிம் நபியை நான் கனவில் காண வேண்டும். என்னுடைய ஆசை நிறைவேற்றுவாயாக என்று இறைவனிடத்தில் துவா செய்தாங்க. ஹெஜ்ஜு முடிந்து அவர்கள் தாய்நாட்டிற்கு திரும்பினாங்க. பின்னர் நாட்கள் கடந்த பின் மீண்டும் பல இடங்களுக்கு பயணம் செய்தனர். ஒரு முறை இப்ராஹிம் நபியின் கபரை ஜியாரத் செய்ய சென்றாங்க. அங்கு சென்று குரான் ஓதி திக்ருகள் செய்து இப்ராஹிமிய சலவாத்தை பல முறை ஓதினாங்க. திருமறை குரானில் 14வது சூரா ஆன இப்ராஹிம் சூறாவை அதிகமாக அங்கிருந்து ஓதினாங்க. திருமறை குரானில் இப்ராஹிம் நபியின் பெயர் வரும் ஆயத்துக்களை மீண்டும் மீண்டும் ஓதி துவா செய்தாங்க. அதன் பின்னர் நபிக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கு வேண்டி அல்லாஹு தஆலாவிடத்தில் துவா கேட்டாங்க. பின்னர் அந்த மக்கப்ராவிலிருந்து எழுந்து வரும்போது அவர்களுக்கு நஃபீசுத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு திடீரென்று ஒரு சோர்வு ஏற்பட்டது. அங்கு அமர்ந்து தூங்கிவிட்டாங்க. அந்த தூக்கத்தில் இப்ராஹிம் நபியை கனவில் கண்டாங்க. அந்த கனவில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் நஃபீசுத்துல் மிஸ்ரியாபியிடம் பேசி கொண்டிருந்த போது இறுதியில் 2 முக்கியமான உபதேசங்களை வழங்கினார்.
அதில் முதலாவது உபதேசம் குடும்ப வாழ்க்கையை பற்றியது. எங்கிருந்தாலும் உன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள் என்று மிகவும் அன்பாக என் பொண்ணு மகளே என்று அழைத்தே இப்ராஹிம் நபி கூறுகிறார். இதன் பொருள் மனைவி தனது கணவரை மதித்து நேசித்து அவருக்கு சேவை செய்து அவரின் மனதை புண்படுத்தாமல் வாழ வேண்டும் என்பதாகும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கமாக கணவர்களும் தங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும், அவர்களை வதைக்கக்கூடாது. ஒரு கணவன் தன் மனைவியை ஒரு பார்வையால் கூட புண்படுத்தக்கூடாது. அப்படி செய்யும் போது அவன் நரகத்திற்கு சொந்தமாகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஹதீஸுகள் இருக்கிறது. அப்படி புண்படுத்துவது பெரிய ஒரு தவறாகும். அதேபோல் மனைவியும் கணவரை மதிக்காமல் கீழ்ப்படையாமல் நடக்கக்கூடாது. இவ்வாறு இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு, மரியாதை, பொறுமை ஆகியுடன் வாழ வேண்டும். குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும். வீட்டில் சண்டை, வலி, துன்பம் இருக்கக்கூடாது. இது நஃபீசுத்துல் மிஸ்ரி அவர்களுக்கு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் உள்ள உபதேசம்தான். இன்றைய காலத்தில் பல பெண்கள் மற்றும் ஆண்கள் குடும்பத்துக்குள் சிக்கல்கள், துன்பங்கள், மன அழுத்தங்கள் அனுபவித்து வாழ்கிறாங்க. சிலர் உடல் மற்றும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்றாங்க. இப்படிப்பட்ட அனைவருக்கும் அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்து குடும்பத்தில் அமைதி, அன்பு, நல்லிணக்கம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இது முதல் உபதேசம். இரண்டாவது உபதேசம், நீ இறக்கும் வரை ஒரு சூறாவை தொடர்ந்து ஓதி வர வேண்டும் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சூறா இருக்கிறது. இந்த சூறா சாதாரணமானது கிடையாது, மிக பெரிய மகத்துவம் கொண்ட ஒரு சூறா. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் போன்ற மகத்தான நபி ஒருவர் இதை குறிப்பாக ஓத சொல்கிறார் என்பதால் அதன் நன்மை மிக உயர்ந்தது. மேலும் நஃபீசுத்துல் மிஸ்ரியா பீவியும் இந்த சூறாவை தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஓதி வந்ததாக நமக்கு ஹதீஸ் கற்றுத்தருகிறது. பெரியவர்கள் எந்த ஒரு அமலையும் காரணமின்றி செய்ய மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை அறிந்ததால் தான் தொடர்ந்து அதை செய்கிறாங்க. அதனால் இந்த சூறாவை, நான் சொல்லப்போகும் இந்த சூறாவை நாமும் தினசரி ஓதலில் சேர்த்து கொண்டு இடைவிடாமல் தொடர்ந்து ஓத வேண்டும். இது ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு அமலாகும். குறிப்பாக பெண்கள் தினமும் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான சூறாவாகும். இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுவதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கிறது. வாழ்க்கையில் பரக்கத் அதிகரிக்கிறது, பிரச்சனைகள் நீங்குகிறது, அல்லாஹுவின் உதவி நமக்கு கிடைக்கிறது. இந்த சூறா சாதாரணமானது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 39 வயது ஆகவில்லை. அந்த நேரத்தில் ஹிரா குகையில் அமர்ந்து தினமும் திக்ரு, துஆக்கள் செய்து கொண்டிருக்காங்க. அந்த நேரத்தில் நேராக அவர்களுக்கு கஅபா ஷெரீஃப் தெரிகிறது. அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கு வருகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் நின்று திருமறை குர்ஆனிலிருந்து ஒரு 5 ஆயத்துகளை ஓதி காண்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கான அவர்களை கண்ட ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து ஓடுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் இருந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலில் வந்த வெளிப்பாடு கொடுத்தபோது இந்த அனுபவம் மிகவும் வலிமையாக இருந்ததால் நபி அவர்கள் பயந்து பதறி அங்கிருந்து விரைந்து இறங்கி தங்கள் இல்லத்திற்கு சென்றாங்க. அங்கு அவர்கள், என்னை மூடிவிடுங்கள் கதீஜா, சம்மிலூனி என்று கூறி உடலை போர்வையால் மூடி ஓய்வெடுத்தாங்க. அந்த நிலையில் இருந்தபோதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்து இந்த ஆயத்தை, திருமறை குர்ஆனிலுள்ள இந்த சூறாவிலுள்ள இந்த ஆயத்தை ஓதி அவர்களை எழுப்பினாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஒரு பெரிய அனுபவத்திற்கு பிறகு பயமும் பதட்டமும் கொண்ட நிலையில் இருந்தாங்க. அப்போது அல்லாஹு தஆலா இந்த சூறாவின் மூலம் அவர்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் அளித்தான். மூடி கிடப்பவரை எழுந்து நில்லுங்கள் என்ற இந்த அழைப்பு நபி அவர்களை செயல்படவும் உறுதியுடன் முன்னேறவும் தூண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக அமைந்தது. பயமும் பதட்டமும் இருந்த அந்த நிலையிலிருந்து அவர்களுக்கு மன அமைதி, தைரியம் மற்றும் உறுதியை அளித்தது. அதேபோல் நாமும் இந்த சூறாவை ஓதினால் நமக்கும் உள்ளார்ந்த அமைதி கிடைக்கும், மன நிம்மதி ஏற்படும், கவலைகள் குறையும். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், சோதனைகள் இருந்தாலும் நாம் தொடர்ந்து ஓதுவதன் மூலம் அவற்றை சமாளிக்கும் சக்தி நமக்கு கிடைக்கும். அதனால்தான் இது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக குறிப்பிடுகிறது. இந்த சூரா நோய்களுக்கு ஒரு ஷிஃபா ஆகவும் உள்ளது. மனதளவிலும் உடலிலும் இருக்கும் துன்பங்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய ஒரு பெரிய அமலாக இது இருக்கிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் வந்து தனது 2 குழந்தைகளுக்கும் கடுமையான நோய் இருப்பதாகவும் எந்த வைத்தியமும் பலனளிக்கவில்லை என்று புலம்பினாங்க. அதற்கு
அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் 2 விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஒன்று, சதக்கா கொடுக்க வேண்டும், குறிப்பாக தண்ணீரை சதக்கா கொடுக்க வேண்டும். 2வது, இந்த ஒரு சூறாவை தொடர்ந்து ஓதி அந்த நீரில் ஊதி குழந்தைகளுக்கு குடிக்க கொடுங்கள். அந்த மனிதர் இதை செய்த பின் சில நாட்களுக்குள் குழந்தைகளின் நோய் குறைந்து நிவாரணம் கிடைத்தது. இதன் மூலம் இந்த ஒரு சூறா நோய்களுக்கு ஷிஃபா ஆகும். அதனால் எந்த நோயாக இருந்தாலும் சரி, கைவிடாமல் ஒரு 2 நாட்கள் மட்டும் செய்து நிறுத்தாமல் தொடர்ந்து இந்த சூறாவை ஓதி துஆ செய்ய வேண்டும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்வதன் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு ஷிஃபா தருகிறான். இந்த சூறாவை தொடர்ந்து ஓதினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நமக்கு மிகுந்த நேசமும் பாசமும் உண்டாகும். அதே போலவே நபி அவர்களுக்கும் நம்மீது ஒரு நேசம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருந்தால் இந்த சூறாவை ஓதுவதன் மூலம் அந்த உறவு நன்றாகும். கணவன் ஓதினால் மனைவியின் குணம் நல்லதாகும், மனைவி ஓதினால் கணவரின் குணம் நல்லதாகும். இருவரும் சேர்ந்து துஆ செய்தால் குடும்பத்தில் அமைதி, அன்பு, நல்லிணக்கம் அதிகரிக்கும். மரணமடைந்தவர்களுக்கு நன்மை சேர்க்க இந்த சூறாவை நமக்கு ஓதலாம். யாசீன், ஃபாத்திஹா போன்ற சூறாக்களுடன் சேர்த்து இதையும் ஓதி நாம் அவர்களுக்கு வழங்கலாம். இந்த சூறாவை ஒரு முறை ஓதிய பிறகு ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று 7 முறை சொல்லி துஆ செய்தால் அந்த துஆ நமது தேவைகள் விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மொத்தத்தில் இந்த சூறாவை தொடர்ந்து ஓதினால் வாழ்க்கையில் நமக்கு பரக்கத் என்பது அதிகரிக்கிறது, பிரச்சனைகள் குறைகிறது, அல்லாஹுவின் உதவி கிடைக்க தொடங்கும். இன்றைய காலத்தில் மருத்துவமனையில் குறிப்பாக கேன்சர் போன்ற கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எப்படி துன்பப்படுகிறாங்க. மருத்துவமனையில் கேன்சர் வார்டில் சிறிய குழந்தைகள் மிகவும் வலி கொண்டு அழுகிறாங்க. அந்த வலியை அவர்களுக்கு சொல்லி கூட தீர்க்க முடியாது. அதை பார்த்த பெற்றோர் மிகவும் துயரத்தில், சில நேரங்களில் அந்த வேதனை தாங்க முடியாமல் இவ்வளவு வலியிலிருந்து விடுபட வேண்டுமென்றே தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ மரணத்தை அழித்துவிடு ரப்பே என்று இறைவிடத்தில் துஆ செய்கிறாங்க. பெற்றோருடைய மனதில் தோன்றும் அளவுக்கு அந்த நிலை இருக்குகிறது. இந்த மாதிரி கடுமையான நோய்களாக இருந்தாலும் மன நோய்களாக இருந்தாலும் இந்த ஒரு சூறாவை தொடர்ந்து ஓதி தண்ணீரில் ஊதி நோயாளிக்கு கொடுங்கள். ஒரே ஒரு நாள் அது 2 நாள் செய்து நிறுத்தாமல் தொடர்ந்து நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். கடுமையான நிலைகளிலும் நம்பிக்கை இழக்காமல் நாம் இந்த சூறாவை ஓதினால் இறைவனிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும். இனி அந்த சக்தி பெற்ற சூரா சூரத்துல் முஸம்மில். இந்த சூறாவை ஒரு முறை ஓதிய பிறகு ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று 7 முறை ஓதி துஆ செய்தால் அந்த துஆ விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த சூறாவிற்கு பல நன்மைகள் உள்ளன, நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை தினசரி உங்களுடைய வாழ்க்கையில் சேர்த்து நீங்கள் தொடர்ந்து ஓத வேண்டும். திருமறை குர்ஆனில் 73வது சூரா ஆன சூரத்துல் முஸம்மில் 20 ஆயத்துக்களை கொண்டது. யா ஐயுஹல் முஸம்மிலு என்று தொடங்கக்கூடிய இந்த ஒரு சூரா, இது மகானான இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நஃபீசுத்துல் மிஸ்ரியா பீவிக்கு வழங்கிய ஒரு பரிசாகும். அந்த பரிசு நாம் வீண் செய்யக்கூடாது. அதன் நன்மைகள் நமக்கும் ஓதி பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.